ஹாய், எங்கள் கார்டனில் லெமன் கிராஸ் செடி வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. ஹை பிபி, பிளட் சுகரு இதை கண்ட்ரோல் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இதை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து இதோட இலையெல்லாம் வந்து கட் பண்ணி காய வச்சு கொசுவத்தியாக யூஸ் பண்ணலாம். இது நல்லா கொசு நல்லா போகும். அதுவும் இல்லாமல் இதை டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. இது வந்து மெயினாக வந்து லெமன், அதாவது என்ன சொல்லுவாங்க, பியூர் லெமன் டீனா இதுதான். இதை வச்சு காமிக்கிறேன், வாங்க போகலாம். இப்போது டீக்காக நான் வந்து 2 இலையை கட் பண்ணுறேன். 2 இலையும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த 2 இலையும் உங்களுக்கு இப்படியே கட் பண்ணி போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் டீ ரெடி பண்ணலாம் வாங்க. இப்போது லெமன் கிராஸ் செடியில் பறிச்சு வந்துருக்கோம்ல, டீ போடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி வந்தால் நல்லா கொதிச்ச தண்ணியாக இருக்குது. அதனால் சீக்கிரம் வந்து நம்ம ரெடி ஆயிரும். 1 டம்ளர் 1.25 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் தான் சாறு இறங்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும். லெமன் டீக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பொடி பொடியாக இதை கட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிச்சுட்டே தான் இருக்குது. ரெண்டே 2 பில்லு தான் எடுத்துகிட்டு வந்தேன். கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ வாசனையாக இருக்குது. நாங்கள் வந்து இதை வந்து மதுராந்தகத்துக்கிட்ட வாங்கணும். இந்த செடியை ஒரு நர்சரி கார்டனில். இது என்னன்னு கேட்டோம். எங்களுக்கு அப்போ தெரியல. இது பில் வகையாக இருக்குது, இது என்னதான்னு தெரியல. அவங்க கேட்டதுக்கு இது வந்து லெமன் டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம வாசனையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிள்ளி வாசனையை மோந்து பார்க்க சொன்னார். அம்மா வாசனை பியூர் லெமன்னா இதுதான். அதை பார்த்த உடனே நாங்கள் உடனே வாங்கிட்டோம். வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து ஒரே ஒரு 2 இப்போ பறிச்சோம் பார்த்தீங்களா, அந்த பில்லு அளவுக்கு தான் போதும். நல்லா கொதி வரட்டும். அந்த பில்லு அளவுக்கு தான் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த பில்லு அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. இப்போ பறிச்சு வந்து பார்த்தீங்களா, அந்த பில்லு அளவுக்கு 2 இதுதான் இருந்தது. அதில் அந்த கவரில் வச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்து இந்த தொட்டியில் வச்ச உடனே எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் ஆகுது. அது இன்னும் நல்லா பராமரிச்சுதான் நல்லா வந்திருக்கும். நாங்கள் சும்மா அதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வச்ச உடனே நல்லா வந்துருச்சு. நீங்களும் அதே மாதிரி வாங்கி வைங்க. இந்த மாதிரி லெமன் டீ குடிங்க, நல்லாயிருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் தான் பார்த்துட்டு அந்த பறிச்ச உடனே இந்த வாசனையை பார்த்து இப்போ நீங்கள் பாருங்கள், கட் பண்ண உடனே என் கை வாசமாக இருக்குது. நல்லா அந்த பின்னாடி கசிக்கும் போது பார்த்தாலே நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் வந்து எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் உள்ளது நமக்கு, எங்களுக்கே இவ்வளோ நாள் தெரியல. அதுக்கப்புறம் தான் இது வாங்கிட்டு வந்தது. நாங்கள் எப்போ தேவையோ அப்போ டைம் இருக்கும்போது வச்சுக்கலாம். ஆனால் வந்து டைம் இருக்கும்போதுன்னு இல்லை, இதை வச்சு குடிக்கணும். அந்த டைம் இருக்கும்போது தான் எங்களால் வச்சு குடிக்க முடியுது. அவசியம் நீங்கள் இதை வந்து வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் இருக்குது. இதில் சாதாரண புண்கதை மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. நல்லா கொதிக்கிட்டோம். இதில் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. நமக்கு வந்து ஒரு கார்டனில் போகணும் எது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து சாதாரணமாக போய் அங்கே போய் செடிங்கள்லாம் பூச்செடி வாங்க போயிருந்தேன். அப்போ வந்து அப்போ தான் வந்து இதை காமிச்சார். இது என்ன பின்வகை மாதிரி இருக்குன்னு கேட்டதுக்கு தான் இது வந்து லெமன் டீ அப்படின்னு சொல்லுவார். சரி ஒன்று வாங்குவோம், எப்படி வருதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி வந்து வச்சோம். உடனே வந்துருச்சு. அதுக்கு என்ன எதுவுமே உரம் அவ்வளோவா போடவே இல்லை. சும்மா தொட்டிக்குள்ள நட்டு வச்சோம். அதுவே அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு. இனிமேல் சைட்லலாம் நிறைய கட் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய அடர்த்தியாக இருந்தது, கீழெல்லாம் ரொம்ப போயிருந்துச்சு. அதனால் கட் பண்ணிட்டாங்க. பாருங்க நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல இலைகள் என்ன பண்ணுங்க, அந்த சைடில் வர இலைகள்லாம் எடுத்து வச்சிருங்க. கொஞ்சம் பழுத்துரும் பாருங்க, அப்படியே கொஞ்சம் பழுத்து கொஞ்சம் காஞ்சி போயிடும். அந்த இலையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல் ஒரு துணியிலையோ ஒரு துணி பையிலையோ இல்லை வந்து ஒரு ஏதாவது ஒரு டப்பாலையோ வச்சு எடுத்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் என்னன்னா கொசுவத்தி அப்படின்னு நினைக்கும் போது இதை எடுத்து போட்டு ஒரு சாம்பிராணி இது இருக்கு பாருங்க, ஏற்றுவாங்க இல்லைங்களா, பூவைக்கோள், அதில் வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட அப்படியே பொடியாக இது பண்ணி போட்டு அது கூட வந்து நீங்கள் அதுக்கு நெருப்பு அடுப்பு இப்போலாம் வேறு எங்கே இருக்குது, இருந்தாலும் நீங்கள் எதனா தயார் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஏதாவது அதில் போட்டு நெருப்பு மூட்டினீங்கன்னா
மூட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பில் அது வகையை போட்டு அப்படியே புகை வர அளவுக்கு வைக்கணும். நல்லா நல்லா இவ்வளோ புல் எடுத்து எவ்வளோ சைஸ்க்கு இருக்கும் அந்த தூவக்கோல் பெருசாக இருக்குது பாருங்கள் சாம்பிராணி, அது நல்லா வாட்டமாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் வச்சுட்டீங்கன்னா நல்லா நிறைய நிறைய புகை வரும். அதை வந்து நீங்கள் ஒரு ரூமில் வச்சுட்டு ஒரு பக்கமாக நல்லா புகை வந்த உடனே எரிஞ்சிடணும். நல்லா நல்லா அந்த இதெல்லாம் எரிஞ்சிட்டு அதில் அந்த புகைக்கு மட்டும் வந்து அந்த பில்லை போடணும். வந்து எரியும் போது போட்டிங்கன்னா அது வரையும் சாம்பலா போயிடும், சுத்தமாக அது பவர் இருக்காது. அந்த நெருப்பில் வந்து போட்டு அந்த நெருப்பை மூட்டிட்டு அந்த நெருப்பு அணைஞ்சு போடுங்க, அதில் போடணும். போட்டோன்னே புகை வருது பார்த்தீங்களா, அந்த புகையை வந்து ஒரு ரூம்குள்ளே ஒரு மூலையில் துணியெல்லாம் இல்லாத இடத்துல ஒரு மூலையில் எதுவும் இல்லாத இடத்துல நெருப்பு பட்டா ஒன்றும் ஆகாத அளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் டோர் சாத்திட்டீங்கன்னா அந்த அந்த வாசனை ஃபுல்லாக பரவும். அப்போ வந்து கொசுவெல்லாம் உங்களுக்கு ஓடிடும். அதனால் அது வந்து கொசு விரட்டியாக மெயினாக பயன்படுத்திக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம தரையிலையும் வந்து இந்த இந்த பச்சையே இருக்கு பார்த்தீங்களா, இதுவே நிறைய வளர்ந்துருச்சுன்னா நம்ம அதை கட் பண்ணி ஒரு பக்கமாக அந்த சைடில் ஓரத்தில் அப்படியே வச்சோம்னாலே நம்மளுக்கு தரையிலலாம் உள்ள அந்த கிருமி இதெல்லாம் நம்மளுக்கு போகும். நல்லா 2 நாள் 3 நாளைக்கு வரைக்கும் அதை அப்படியே பெருக்கிட்டு கூட வச்சுக்கலாம். நொச்சி இலையெல்லாம் அந்த காலத்தில் வைப்பாங்க பாருங்க, கிருமி நாசினி, அந்த கோழியுடைய செல்லு இதுக்கெல்லாம் வந்து நொச்சி இலை யூஸ் பண்ணுவாங்க. நொச்சி இலையை கட் பண்ணி நல்லா ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக போட்டு வைப்பாங்க. மறுபடியும் நல்லா பெருக்கிட்டு அது 2 நாளைக்கு வரைக்கும் நல்லா பவர் இருக்கும், 2 3 நாளைக்கு இருக்கும். அதனால உடனே கிடைக்கவும் கிடைக்காது சில இடத்துல. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை கட் பண்ணி ஓரமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சு கொஞ்சம் வாடுற வரைக்கும் அந்த வாசனை போகிற வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ரூமுக்கெல்லாம் கிருமி நாசினியாகவும் நமக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வடிகட்டிடலாம். அந்த இலை வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி நல்லா வாட்டி வரணும். உள்ள வந்து நல்லா சாறு இறங்கணும். அப்போதான் உங்களுக்கு இலையை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கலர்லேருந்து சேஞ்ச் ஆகி பாருங்க வேற கலருக்கு கொஞ்சம் மாறிடும். அப்போ வந்து நம்ம அதை வடிகட்டிடலாம். டக்குன்னு போட்டோம்னா வடிகட்டி ஒன்றுமே கிடையாது. சுடுதண்ணில் போட்டு டக்குன்னு வடிகட்டக்கூடாது. நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷமாவது நம்ம நல்லா கொதிச்சு அந்த தண்ணி 1 டம்ளர் வச்சோம் இல்லைங்களா, ஒரு 1/4 டம்ளர் அது கொஞ்சம் வற்றணும். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம். இந்த சிம்மில் வச்சே கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா பொறுமையாக கொதிச்சு நல்லா சாறு இறங்கும். இதில் வந்து நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். கலர் பாருங்க நல்லா கிரீன் கலர்ல வருது பார்த்தீங்களா, கிரீன் டீ. ஆக்சுவலாக இது கிரீன் டீன்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்க, நம்ம சொல்லணும்னா நம்ம கிரீன் டீ கூட சொல்லிக்கலாம் போல் இருக்கு. இங்கே பாருங்க கலர் பாருங்க, கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. அப்படியே லைட்டாக பார்த்தா தெரியுது. ஆனால் லெமன் டீ இது. லெமன் வாசனை இருக்கு, அதனால லெமன் டீ. லெமன் கிராஸ் செடி வேற. சும்மா சொல்றேன் நான், என்கிட்ட கலர் அந்த மாதிரி இருக்கிறதுனால பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா. கலர் பாருங்க லைட்டாக கிரீன் கலர்ல அப்படியே மாறி வந்திருக்கு. இப்போ வந்து இதில் நாட்டு சர்க்கரையை நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நல்லா கலக்கியாச்சு. அந்த கலரே சேஞ்ச் ஆகி நாட்டு சர்க்கரை போட்ட உடனே பிளாக் டீ மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. பிளாக் டீ மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. கலர் சேஞ்ச் ஆகி பாருங்க. இப்போ கிரீன் கலர்ல இருந்தது லெமன் டீன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி பிளாக் டீ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரையில கொஞ்சம் இந்த அதாவது கல் மண் இருக்கும். இப்போ நான் கொண்டு வந்த பில் வந்து அதாவது லெமன் கிராஸை வந்து நீங்க வந்து 2 பில் கொண்டு வந்தா போதும். பாருங்க எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, 2 பேர் சாப்பிடலாம். பாருங்க லெமன் வந்து லெமன் கிராஸை வந்து இது நான் கொண்டு வந்த அளவு கொண்டு வந்தா 2 பேர் குடிக்கலாம்னு சொன்னேன் பாருங்க. இதுல இன்னும் பாதி இருக்கு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லெமன் கிராஸ்ல சூப்பர் டீ, லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.